தானே ரூம்ல அழுதுகிட்டே இருக்காங்க. பயங்கரமா அழறாங்க. தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கருந்து ருக்மணி பார்க்குறாங்க. அப்படியே ரூம்குள்ள வராங்க. வந்த உடனே, "என்ன எதுக்காக அழுதுட்டு இருக்க தனம்?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்பயும் அழுதுகிட்டே இருக்காங்க. "தனம் என்ன நடந்தது சொல்லு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு அம்மா மாதிரி தான். புரியுதா? நான் அப்படிதான் நினைக்கிறேன். உன்னை என் பொண்ணா தான் நான் நினைக்கிறேன். நீ அம்மாவா நினைச்சா என்கிட்ட உண்மைய சொல்லு." அப்படின்னு ருக்மணி கேட்குறாங்க. அப்படியே தனம் அழுதுகிட்டே இருக்காங்க. "அத்தை, நான் என் மனசுல இருக்க எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லணும்." அப்படின்னு தானே சொல்றாங்க. "சொல்லுமா, என்ன எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா." அப்படின்னு கேட்குறாங்க. "அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. நான் உங்ககிட்ட பேசணும். ஆனா இந்த வீடு வேணாம். நம்ம யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி வாம்மா போலாம்." தனம், ருக்மணி 2 பேருமே சேர்ந்து போறாங்க. பீச்சுக்கு போயிட்டு அங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப தனம் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. "என்ன தனம் சொல்லு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு." "இல்ல அத்தை, ஆ மூர்த்தி இறந்த உடனேயே நான் அவரையே தான் நினைச்சிட்டு இருந்தேன். இனிமே எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்ல அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் மனசுல நெறைய விஷயம் தோணுது. நான் அது எல்லாமே மனசு விட்டு உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக தான் நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு தானே சொல்றாங்க. "சொல்லும்மா சொல்லு. நீ என்ன நினைச்சாலும் என்கிட்ட சொல்லு. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க. "இல்ல, அவரு இல்லாதப்போ எனக்கு ஆட்டோ ஓட்டணும், உங்கள பார்த்துக்கணும் அப்படி மட்டும் தான் தோணுச்சு. நிலா பாப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிலா பாப்பாக்காக மட்டும் தான் அவங்க வீட்டுக்கு போனேன். மூர்த்தியோட கண்ண வச்சிருக்காங்கன்றதுனால அந்த பாப்பாவ எனக்கு ரொம்ப புடிச்சது. ஆனா, குழந்தைக்காக மட்டும் தான் நான் கதிர கல்யாணம் பண்ணேன். ஆனா இப்ப அப்படி இல்ல அத்தை. அவரு கூட சேர்ந்து வாழணும்னு தோணுது அத்தை." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட உடனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க ருக்மணி. "இங்க பாரு, உனக்கு சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் வந்துருச்சுல்ல, அது போதும்மா. நீ இப்ப சேர்ந்து வாழு. தப்பே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. உனக்கு நான் அம்மா தான். என் பொண்ணு நல்லா இருந்தா நான் சந்தோஷம் தான் படுவேன்." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, எனக்குன்னு நெறைய உறவுகள் வந்திருக்கு. நிலா பாப்பா இருக்காங்க, கதிர் எல்லாருமே இருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நீ சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டுட்டியா? நீ சேர்ந்து வாழு. உனக்கு என்ன தோணுதோ அத பண்ணு. சுத்தி இருக்கவங்கள பத்தி நீ கவலையே படாத." அப்படின்னு ருக்மிணி சொல்றாங்க. இல்ல அத்த. நீங்க தான் எனக்கு எல்லாமே. அதனால தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நெனச்சேன்." அப்படின்னு சொல்றாங்க. "நான் சொல்றேன்ல, நீ கதிரோட சேர்ந்து வாழு. அதுதான் நல்லது." அப்படின்னு சொல்றாங்க. "ரொம்ப சந்தோஷம் அத்த." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே அப்படியே ராதிகா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே கேட்குறாங்க, "ஏய் என்ன? இந்த வீட்டோட டியூ எல்லாத்தையும் கரெக்ட்டா கட்டுவ. கட்டிட்டு இந்த வீட்ட எங்களுக்கு குடுத்துட்டு நீ போயிடுவ நாங்க நெனச்சோம். நான் மாமாவ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நெனச்சேன். கடைசியில இப்படி அடிபட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க." அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. அப்படியே ருக்மணி எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. அங்கருந்து வராங்க. தனம் வந்து சொல்றாங்க, "இவள பார்த்தாலே இப்படி கோவமா வருது. இப்படி தவணையிலே 2 குடுக்கலாமா இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு தனம், தவணையில 2 குடுக்கலான்னு தோணுச்சுல்ல, குடுத்துரு தனம். யோசிக்கவே யோசிக்காத." அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி சொல்றாங்க. அங்கருந்து வராங்க. தனம் ராதிகாவ அப்படியே தவழையிலே 2 குடுக்குறாங்க. "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் புருஷன உன் புருஷன் சொல்லுவ. அவ்வளவுதான்டி நீ. இனிமே உனக்கு மரியாதையே கிடையாது. என் புருஷன பத்தி பேசினா அவ்வளவுதான். வேணும்னா நீ கல்யாணம் பண்ணிட்டு வெளிய போ. என் புருஷன் தான் வேணும்னு கேட்டா வாயெல்லாம் உடைச்சிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. "என்ன இவ இவ்ளோ கோவப்படுறா? என்ன போட்டு அடிச்சுட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா தானே ரூம்ல அழுதுகிட்டே இருக்காங்க. பயங்கரமா அழறாங்க. தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கருந்து ருக்மணி பார்க்குறாங்க. அப்படியே ரூம்குள்ள வராங்க. வந்த உடனே, "என்ன எதுக்காக அழுதுட்டு இருக்க தனம்?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்பயும் அழுதுகிட்டே இருக்காங்க. "தனம் என்ன நடந்தது சொல்லு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு அம்மா மாதிரி தான். புரியுதா? நான் அப்படிதான் நினைக்கிறேன். உன்னை என் பொண்ணா தான் நான் நினைக்கிறேன். நீ அம்மாவா நினைச்சா என்கிட்ட உண்மைய சொல்லு." அப்படின்னு ருக்மணி கேட்குறாங்க. அப்படியே தனம் அழுதுகிட்டே இருக்காங்க. "அத்தை, நான் என் மனசுல இருக்க எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லணும்." அப்படின்னு தானே சொல்றாங்க. "சொல்லுமா, என்ன எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா." அப்படின்னு கேட்குறாங்க. "அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. நான் உங்ககிட்ட பேசணும். ஆனா இந்த வீடு வேணாம். நம்ம யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி வாம்மா போலாம்." தனம், ருக்மணி 2 பேருமே சேர்ந்து போறாங்க. பீச்சுக்கு போயிட்டு அங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப தனம் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. "என்ன தனம் சொல்லு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு." "இல்ல அத்தை, மூர்த்தி இறந்த உடனேயே நான் அவரையே தான் நினைச்சிட்டு இருந்தேன். இனிமே எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்ல அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் மனசுல நெறைய விஷயம் தோணுது. நான் அது எல்லாமே மனசு விட்டு உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக தான் நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு தானே சொல்றாங்க. "சொல்லும்மா சொல்லு. நீ என்ன நினைச்சாலும் என்கிட்ட சொல்லு. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க. "இல்ல, அவரு இல்லாதப்போ எனக்கு ஆட்டோ ஓட்டணும், உங்கள பார்த்துக்கணும் அப்படி மட்டும் தான் தோணுச்சு. நிலா பாப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிலா பாப்பாக்காக மட்டும் தான் அவங்க வீட்டுக்கு போனேன். மூர்த்தியோட கண்ண வச்சிருக்காங்கன்றதுனால அந்த பாப்பாவ எனக்கு ரொம்ப புடிச்சது. ஆனா, குழந்தைக்காக மட்டும் தான் நான் கதிர கல்யாணம் பண்ணேன். ஆனா இப்ப அப்படி இல்ல அத்தை. அவரு கூட சேர்ந்து வாழணும்னு தோணுது அத்தை." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட உடனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க ருக்மணி. "இங்க பாரு, உனக்கு சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் வந்துருச்சுல்ல, அது போதும்மா. நீ இப்ப சேர்ந்து வாழு. தப்பே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. உனக்கு நான் அம்மா தான். என் பொண்ணு நல்லா இருந்தா நான் சந்தோஷம் தான் படுவேன்." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல,
எனக்குன்னு நெறைய உறவுகள் வந்திருக்கு. நிலா பாப்பா இருக்காங்க, கதிர் எல்லாருமே இருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நீ சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டுட்டியா? நீ சேர்ந்து வாழ். உனக்கு என்ன தோணுதோ அத பண்ணு. சுத்தி இருக்கவங்கள பத்தி நீ கவலையே படாத அப்படின்னு ருக்மிணி சொல்றாங்க. இல்ல அத்த. நீங்க தான் எனக்கு எல்லாமே. அதனால தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன்ல, நீ கதிரோட சேர்ந்து வாழு. அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் அத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே ராதிகா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே கேட்குறாங்க, "ஏய் என்ன? இந்த வீட்டோட டியூ எல்லாத்தையும் கரெக்ட்டா கட்டுவ. கட்டிட்டு இந்த வீட்ட எங்களுக்கு குடுத்துட்டு நீ போயிடுவ நாங்க நெனச்சோம். நான் மாமாவ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நெனச்சேன். கடைசியில இப்படி அடிபட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க" அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. அப்படியே ருக்மணி எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. அங்கருந்து வராங்க. தனம் வந்து சொல்றாங்க, "இவள பார்த்தாலே இப்படி கோவமா வருது. இப்படி தவணையிலே 2 குடுக்கலாமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு தனம், தவணையில 2 குடுக்கலான்னு தோணுச்சுல்ல, குடுத்துரு தனம். யோசிக்கவே யோசிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி சொல்றாங்க. அங்கருந்து வராங்க தனம். ராதிகாவ அப்படியே தவணையிலே 2 குடுக்குறாங்க. "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் புருஷன உன் புருஷன் சொல்லுவ? அவ்வளவுதான்டி நீ. இனிமே உனக்கு மரியாதையே கிடையாது. என் புருஷன பத்தி பேசினா அவ்வளவுதான். வேணும்னா நீ கல்யாணம் பண்ணிட்டு வெளிய போ. என் புருஷன் தான் வேணும்னு கேட்டா வாயெல்லாம் உடைச்சிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. "என்ன இவ இவ்ளோ கோவப்படுறா? என்ன போட்டு அடிச்சுட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா